கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். ஆண்டவர் செய்து முடித்த மீட்பு பணியின் மீது முழு விசுவாசம் வைத்து நம் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். பின்பு அன்றாட வாழ்க்கையை அவரது சித்த வெளிப்பாடுகளை நிறைவேற்றுவதிலும் அவருக்கு கீழ்ப்படிவதிலும் செலவிட வேண்டும். இப்படிப்பட்ட வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு D.L. மூடி பிரசங்கியார் கீழ்கண்ட வழிமுறைகளை கூறுகிறார். இயேசுவின் இரத்தம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும், அவரின் வசனம் மட்டுமே நம்மை உறுதிப்படுத்தும், ஆனால் கீழ்ப்படிதல் மட்டுமே நம்மை மகிழ்ச்சியாக்கும். இந்த பாடலுக்கு இசையமைத்த தானியல் B. டஃப்னர் இந்த பாடல் உருவான விதத்தை இவ்வாறு விவரிக்கிறார். 1886 ஆண்டு மசாசுசெட்டில் உள்ள புரூக்ளினில் D.L. மூடி பிரசங்கியார் நடத்திய நற்செய்தி கூட்டத்தொடரில் பாடல்களை பாட அழைப்பு பெற்று நான் சென்றேன். ஓர் இரவு சாட்சி கூட்டத்தில் வாலிபன் ஒருவன் எழுந்து, எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் நான் நம்பப் போகிறேன், அத்துடன் கீழ்ப்படியவும் போகிறேன் என்று கூறினான். அவனுடைய இந்த வார்த்தைகளை நான் அப்படியே எழுதி இச்சம்பவ பின்னணியுடன் பிரெஸ்பிட்டேரியன் போதகர் ஜான் ஹெச் சம்மிஸுக்கு அனுப்பி வைத்தேன். அவர் அதையே பாடலாக்கினார். ராகம் உருவானது. சம்மிஸ் முதலாவதாக இப்பாடலின் பல்லவியை மட்டும் எழுதினார். பின்னர் இதன் 5 சரணங்களையும் ஒரு விசுவாசி உண்மையான சந்தோஷத்தை பெற தன் வாழ்வின் எப்பகுதிகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை தெளிவாக விவரிக்கும் வண்ணம் எழுதி முடித்தார். இந்த பாடலுக்கு டஃப்னர் அவர்கள் இசையமைத்தார். விரைவில் இந்த பாடலானது உலகம் முழுவதும் பரவியது. 1887 ஆண்டு பழைய புதிய பாமாலைகள் என்ற தொகுப்பில் இப்பாடல் ராகத்துடன் வெளிவந்தது. அன்றிலிருந்து இந்நாள் வரை தேவ மனிதர்கள் விருப்ப பாடலாக இருந்து வருகிறது. பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் எது தெரியுமா? திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்போமே ஆகில் அருள் ஜோதியிலே நடப்போம், கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். இந்த பாடலை நாமும் அதே உணர்வோடு பாடுவோம். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதிலும் அதே நேரத்திலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியம். எனவே கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம். திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்போமே ஆகில் அருள் ஜோதியிலே நடப்போம், வல்ல ஆவியினால் தேவ சித்தம் செய்தால் பெரும் பாக்கியம் பெற்றே வாழ்வோம், கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். Not a shadow can rise, not a cloud in the skies, but his smile quickly drives it away. Not a doubt nor a fear, not a sight nor a tear can abide, will we trust and obey, trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த பாடலையும் இந்த வசனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.